அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரல்களை உறிஞ்சுவதால் உணவு ஜீரணமாகின்றன. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் உணவு உட்கொள்வார்கள். உண்டு முடித்ததும் அவ்விரல்களை உறிஞ்சுவார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 4135 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட உணவு, அதாவது ரொட்டி போன்ற உணவுகளை 3 விரல்களால் சாப்பிட்டிருக்கின்றார்கள் என்று அறிய தருகின்றது. குறிப்பாக உணவு சாப்பிட்டதற்கு பின்பாக விரல்களை உறிஞ்ச வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் இந்த நபி மொழியில் இருக்கின்றது. சாப்பிடுகின்ற போது உணவை விரல்களால் எடுத்து சாப்பிடுமாறும், உள்ளங்கையில் உணவு படாமல் சாப்பிடுதல் வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகின்றது. மனிதனுடைய உள்ளங்கை பகுதியிலே தோலின் நச்சு பொருட்கள் சுரக்கின்றன. உள்ளங்கையில் உணவு படுமாறு யார் சாப்பிடுகின்றார்களோ, அப்படி உணவை எடுத்து உண்டவர்களுக்கு உண்டவுடன் இந்த நச்சு பொருட்கள் உணவோடு கலந்து அவருடைய வயிற்றுக்குள்ளே சென்று விடுகின்றது. இந்த நச்சு பொருட்கள் உயிரை கொள்ளுகின்ற அளவுக்கு உண்டான ஆபத்தானவை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய உணவு குழாயின் உட்புறத்திலே பாதிப்பை உண்டாக்கி ஜீரண ஆற்றலை குறைக்கின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றது. 40 வயதுக்கு பின்பாக ஜீரண ஆற்றலிலே பாதிப்பு ஏற்படுகின்றது. வாயு கோளாறுகள் மூலமாக இந்த பாதிப்பு ஏற்படலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே விரல்களை உறிஞ்சுவதன் மூலமாக, சுவைப்பதின் மூலமாக இந்த எச்சில் சுரப்பிகள் கசக்கப்பட்டு நிர்பந்தமாக சுரநீராக மாறி அவருடைய உணவு ஜீரணமாவதற்கு உண்டான ஆற்றலை தருகின்றது. அமைலைஸ் என்ற என்சாம் நன்றாக அரைக்கப்பட்டுள்ள உணவில் இருக்கக்கூடிய துணுக்களை